ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, நார்மல் நீடில் யூஸ் பண்ணி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜர்தோசி சீரீஸ் மாதிரி நார்மல் நீடில் வச்சு எப்படி ஃப்ளார்ஸ் பண்ணுறது, ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். ஜர்தோசி செயின் ஸ்டிச்சுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜர்தோசி, அதுக்கப்புறம் நார்மலான மிஷின் த்ரெட், அதுக்கப்புறம் நீடிலோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 11. அதாவது அதோட டிப் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஜர்தோசி உள்ளே போகும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஜர்தோசி. இது பேர் கட்டிங் நக்ஷி. இதோட ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்ப்பீங்க ஜர்தோசி, அதோட சைஸ் ரொம்ப இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இந்த ஜர்தோசி இன்னும் குட்டியாக இருக்கும். ஜர்தோசியில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ப்ளைன் ஜர்தோசியும் இருக்குது, கட்டிங் நக்ஷியும் இருக்குது. நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு உங்களோட டிசைன்ஸுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு ஜர்தோசி ஒன்று கட் பண்ணி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுத்தடுத்து அந்த ஒரு ஜர்தோசியை மட்டுமே கையில் வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி 2-3 விதமாக கட் பண்ணலாம். நான் ஒரு கிளாஸ்லேயும் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ இந்த ஆல்ரெடி ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு அதோட மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் ஒரு கிளாஸஸ்க்குமே ஒரு டைப் ஆஃப் ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறதோ அப்படின்றதையும் நான் டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜர்தோசி ஒன்று இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த இடத்துல நம்ம நீடில் எடுத்தோமோ அதே இடத்துலையே பக்கத்தில் இந்த மாதிரி குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு லூப் செயின் மாதிரி உங்களுக்கு ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த செயினை கொஞ்சம் கையில் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அந்த செயின்குள்ளேயே நீடில் வெளியில் எடுக்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நீடில் வெளியில் எடுங்க. அடுத்து ஒரு ஜர்தோசியை உள்ளே போட்டுக்கோங்க. அந்த ஜர்தோசி அந்த எண்டில் போய் டச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பஞ்ச் பண்ணுங்கள். அதாவது இந்த ஜர்தோசியோட 2 கார்னருமே கிளாத்தில் கடைசி வரைக்கும் டச் ஆகிருக்கணும். நீங்கள் டச் ஆகாமல் கொஞ்சம் மேலேயே இருந்ததுன்னா உங்களுக்கு ஜர்தோசி ஜர்தோசிக்கு பதிலாக அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டு கொஞ்சம் வெளியில் தெரியும். ப்ளஸ் ஸ்டிச்சிங்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. அடுத்தடுத்து அப்படியே தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜர்தோசியோட டிப் 2 கார்னர்ஸுமே கிளாத்தில் ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கடைசியாக முடிச்சுட்டு பார்க்கும்போது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரோம். இந்த ஜர்தோசி செயின் ஸ்டிச் எல்லாம் நம்ம எந்த இடத்துல போடலாம் அப்படின்னா, நீங்கள் நெக்கில் செயின் ஸ்டிச் எல்லாம் போடுவீங்கள்ல, அதில் கூட ஜர்தோசி செயின் ஸ்டிச் அவுட்லைனாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஃப்ளார்ஸில் வேணும், இல்லை நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜர்தோசி ஒர்க் நிறையா உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிஞ்ச வாட்டி அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் செப்பரேட்டாக வீடியோஸ் போடுவேன். ஒரு ஸ்டிச்சஸ் முடிஞ்ச வாட்டியும் அந்த ஸ்டிச்சஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், எதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் 4mm கோல்டு கலர் பீட் எடுத்திருக்கேன். இந்த 4mm கோல்டு கலர் பீட் எடுத்துகிட்டு ஒரு செயினுக்கும் சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நீடில் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து வெளியில் எடுங்க. எடுத்துகிட்டு 5mm பீடு 4mm பீடு உள்ளே போட்டுட்டு மறுபடியும் மேலே இந்த மாதிரி குத்திடணும். ஒரு கார்னர்லேருந்து எடுத்து இன்னொரு கார்னரில் இந்த மாதிரி குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜர்தோசி செயின்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள பீட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அவுட்லுக். நெக்ஸ்ட் கிளாஸில் ஜர்தோசியோட ஸ்டெம் எப்படி போடுறது, ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. நீங்களும் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸையுமே நான் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிசைன் தெரியணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லலாம், சேட் பண்ணுவேன். தேங்க்யூ.